ஈரானின் களத்தில் படுதோல்வியடைந்த மொசாடும் CIA உளவுப் பிரிவும் ஈரானை சிதைக்க ஈரானை துண்டு துண்டாக பிரிக்க மொசாட் உளவுப் பிரிவு வகுத்திருக்கக்கூடிய திட்டமும் மொசாடின் இந்த திட்டத்தினை துண்டு துண்டாக சிதைத்து நொறுக்கிய ஈரானின் தரமான நடவடிக்கைகளும் இவை தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களும். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதிலிருந்து பின்வாங்கிவிட்டாரா அல்லது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை பிற்போட்டுள்ளாரா அல்லது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்புக்கு நெட்டன்யாஹூ அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளாரா? இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் முன்னாள் ஜனாதிபதியும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கோமாலி ரீசா பஹ்லவியினுடைய மிக முக்கியமான வலையமைப்புகளையும் ஈரானினுடைய மிக முக்கியமான தொழிலதிபர்களையும் கொத்தாக தட்டி தூக்கிய ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் ஈரானை சிதைப்பதற்கும் ஈரானை துண்டு துண்டாக பிரிப்பதற்கும் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்களில் முக்கிய பங்கை கொண்டிருக்கக்கூடிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிமை அரபு நாடும் இந்த அடிமை அரபு நாட்டிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ரகசிய கூட்டங்களும் இவை தொடர்பான உளவு தகவல்களும். ஈரானிய காவல்துறையின் தலைமை அதிகாரி தற்போது ஈரானுக்குள்ளே மேற்கொண்டு வரக்கூடிய அதிரடியான நடவடிக்கைகள் தொடர்பாக ஈரானிய ஊடகங்களிடத்தில் இவ்வாறு தெரிவித்தார். சந்தேகத்திற்கிடமான நபர்கள் தொடர்பாகவும் சந்தேகத்திற்கிடமான விடயங்கள் தொடர்பாகவும் கலவரக்காரர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த கலவரக்காரர்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் அவை தொடர்பாக எங்களுக்கு அவசரமாக தகவல்களை அனுப்பி வையுங்கள் என நாங்கள் ஈரானிய பொதுமக்களுக்கு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். உண்மையில் இதற்கமைவாக ஈரானிய மக்கள் சிறப்பாக செயற்பட்டார்கள். எங்களுக்கு சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான நகர்வுகள் தொடர்பாகவும் ஈரானிய பொதுமக்களே தகவல்களை அனுப்பி வைத்தார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளன. சந்தேகத்திற்கிடமான நபர்கள், கலவரக்காரர்களுக்கு பின்னால் இருந்து இயங்கக்கூடிய புள்ளிகள், சந்தேகத்திற்கிடமான சம்பவங்கள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான எல்லாவிதமான தகவல்களையும் ஈரானிய மக்கள் எங்களுக்கு அனுப்பி வருகின்றார்கள். தற்போது பொதுமக்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தகவல்களுக்கு அமைவாகவும் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய உளவுத்துறை புதையல்களுக்கு அமைவாகவும் நாங்கள் எங்களுடைய பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு கலவரக்காரர்களையும் பயங்கரவாதிகளையும் வன்முறையாளர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு சட்ட ரீதியாக தகுந்த தண்டனைகளை வழங்காமல் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை நிறுத்தப் போவதில்லை. உங்களில் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து உங்களுக்கான தண்டனைகளை நிறைவேற்றாமல் நாங்கள் ஓயப்போவதில்லை. தற்போது நாங்கள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு வீட்டையும் சோதனை செய்து வருகின்றோம். ஒவ்வொரு தெருவிலும் எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் நாங்கள் இந்த அனைத்து கலைகளையும் பயங்கரவாதிகளையும் முழுமையாக பிடுங்கி எறிவோம். இதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள் என ஈரானிய காவல்துறையினுடைய தலைமை அதிகாரி ஊடகங்களிடத்திலே தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானிய காவல்துறையினரும் NOPO படைப்பிரிவினரும் ஈரானிய IRGC குதுஸ் படைப்பிரிவினரும் பசிச் படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து ஈரானுக்குள்ளே தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாகவும் பொதுமக்கள் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாகவும் ஈரானுக்குள்ளே ஒவ்வொரு தெருவாகவும் ஒவ்வொரு வீடு வீடாகவும் சோதனைகளை மேற்கொண்டு ஒத்துழைப்பாளர்களையும் வன்முறையாளர்களையும் கலவரக்காரர்களையும் பயங்கரவாதிகளையும் இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். இதிலே மிக முக்கியமாக ஈரானின் தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கோமாலி ரீசா பஹ்லவியினுடைய மிக முக்கியமான வலையமைப்பையும் கண்டுபிடித்துள்ளார்கள். கோமாலி ரீசா பஹ்லவி ஈரானின் தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்களில் தான் அவருடைய மிகப்பெரிய வலையமைப்பையும் உருவாக்கியுள்ளார். கோமாலி ரீசா பஹ்லவியின் இந்த வலையமைப்பிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 45க்கும் அதிகமானோரை ஈரானிய இராணுவம் கைது செய்துள்ளது. மேலும் இவர்களுக்கு கீழால் கூடிய ரீசா பஹ்லவியினுடைய அதிகளவான நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 3 வாரங்களுக்குள் பல மில்லியன் டாலர்களை ரீசா பஹ்லவி இந்த வலையமைப்பினூடாகவே ஈரானுக்குள் களமிறக்கி விநியோகம் செய்துள்ளார். அமெரிக்காவிலும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்காக நிதி சேகரிப்புகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். ரீசா பஹ்லவியினுடைய தலைமையிலேயே இந்த நிதி சேகரிப்பு இடம்பெற்றுள்ளது. அதிகளவான ஈரானிய எதிரி
எதிர்க்கட்சி புள்ளிகள் வெளிநாடுகளில் இருப்பதனால் இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து கோமாளி ரீசா பஹலவி மிகப்பெரிய நிதியை திரட்டியுள்ளார். இவ்வாறு திரட்டப்பட்டிருக்கக்கூடிய பல மில்லியன் டாலர்களை ரீசா பஹலவி அவரினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வலையமைப்பின் மூலமாக ஈரானுக்குள்ளே விநியோகம் செய்துள்ளார். அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் CIA உளவு பிரிவும் மொசாட் உளவு பிரிவும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சில முக்கியமான வியாபாரிகளையும் தொழிலதிபர்களையும் அவர்களுடைய ஒத்துழைப்பாளர்களாக மாற்றியுள்ளார்கள். ஈரானில் இருந்து கொண்டு சட்டவிரோதமாக அமெரிக்காவோடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடும் வர்த்தகங்களை மேற்கொள்ளக்கூடிய சில வியாபாரிகளும் தொழிலதிபர்களும் ஈரானுக்குள்ளே இருக்கின்றார்கள். மேலும் இவ்வாறான ஈரானிய தொழிலதிபர்களையே மொசாடும் CIA உளவு பிரிவும் அவர்களுடைய ஒத்துழைப்பு மாற்றியுள்ளார்கள். இவ்வாறு ஒத்துழைப்பாளர்களாக மாற்றப்பட்ட ஈரானிய தொழிலதிபர்களையும் வியாபாரிகளையும் பயன்படுத்தி CIA உளவு பிரிவும் மொசாட் உளவு பிரிவும் ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் கலவரக்காரர்களுக்கும் வன்முறையாளர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தேவையான அதிகளவான பணத்தினையும் விநியோகம் செய்துள்ளார்கள். கடந்த 3 வாரத்திற்குள் மாத்திரம் பல பில்லியன் டாலர்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இவை அனைத்தும் மொசாட் மற்றும் CIA உளவு பிரிவினால் வழங்கப்பட்ட பணம் தான் என்றும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் மொசாட் உளவு பிரிவானது ஈரானினுடைய தொழிலதிபர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக ஈரானுக்குள்ளே கலவரங்களையும் வன்முறைகளையும் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கியுள்ளது. ஈரானுக்குள்ளே கலவரங்களை விரிவாக்குவதற்காகவும் வன்முறைகளை விரிவாக்குவதற்காகவும் CIA மற்றும் மொசாட் உளவு பிரிவானது ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானிய தொழிலதிபர்களை பயன்படுத்தியுள்ளது. அத்தோடு இவ்வாறு மொசாடுக்கு ஒத்துழைப்பை வழங்கியிருக்கக்கூடிய ஈரானிய தொழிலதிபர்களையும் தற்போது ஈரானிய IRGC ராணுவமும் உளவுத்துறையினரும் கைது செய்துள்ளார்கள். இதிலே சில முக்கியமான மிகப்பெரிய தொழிலதிபர்கள் சிக்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தொழிலதிபர்களுக்கு கீழால் இயங்கக்கூடிய மிகப்பெரிய வலையமைப்புகளையும் நிதி நிறுவனங்களையும் ஈரானிய ராணுவமும் பாதுகாப்பு படையினரும் முழுமையாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அத்தோடு இவை தொடர்பாக ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் சிலரை கைது செய்தோம். ஈரானிய மக்களை கொலை செய்வதற்காக அவர்களுக்கு $6000 வழங்கப்பட்டிருந்தன. மேலும் நாங்கள் கலவரங்களின் போது கைது செய்த நூற்றுக்கணக்கானோருக்கு பல மில்லியன் தோமன்கள் வழங்கப்பட்டுள்ளன. கலவரங்களின் போது ஒருவரை கொலை செய்வதற்கு 500 மில்லியன் தோமன்களும் ஒவ்வொரு வாகனத்தையும் எரிப்பதற்கு 200 மில்லியன் தோமன்களும் காவல் நிலையம் ஒன்றை எரிப்பதற்கு 80 மில்லியன் தோமன்களும் பொது சொத்துக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு 150 மில்லியன் தோமன்களும் அரச கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு 400 மில்லியன் தோமன்களும் இவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன. மேலும் நாங்கள் இவர்களை கைது செய்து இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பணத்தையும் கைப்பற்றியுள்ளோம். மேலும் இவர்களுடைய இந்த நிதி வலையமைப்பையும் நாங்கள் முழுமையாக கண்டுபிடித்துள்ளோம். அத்தோடு இவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் உச்ச தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். எனவே தற்போது ஈரானிய கலவரக்காரர்களுக்கு பயங்கரவாதிகளுக்கு வன்முறையாளர்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி மூலங்களையும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களையும் மிக முக்கியமான வலையமைப்புகளையும் ஈரானிய IRGC ராணுவமும் உளவுத்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். அடுத்து ஈரானை சிதைப்பதற்கும் ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் முயற்சி செய்து வருகின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி இவர்கள் ஈரானை துண்டு துண்டாக பிரிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள் என கடந்த 4 நாட்களுக்கு முன்பே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது இவை தொடர்பாக ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆட்சியும் அவர்களுடைய நட்பு நாடுகளும் ஒன்றிணைந்து பிரிவினைவாதி பயங்கரவாதிகள் மற்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை எதிர்க்கக்கூடியவர்களோடு ஒன்றிணைந்து ஈரானினுடைய சூழ்நிலைகளை வடிவமைக்கவும் ஈரானினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கவும் ஈரானினுடைய ஸ்திரத்தன்மையை முழுமையாக சிதைக்கவும் ஒரு ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றை உருவாக்கியுள்ளார்கள். இவை தொடர்பான உளவு தகவல்கள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளன. இவ்வாறு ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றை உருவாக்கி ஈரானை துண்டு துண்டாக பிரித்து ஈரானை சிதைப்பதற்கே இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். பிறகு ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் அவர்களுடைய அரசியலமைப்பு கொள்கைகளை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் இவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானுக்குள்ளே அமைதியின்மையை ஏற்படுத்தி ஈரானை துண்டு துண்டாக பிரித்து ஈரானை பல பிரதேசங்களாக மாற்றி அவற்றை தனித்தனியாக பிரித்து பிரிவினைவாதிகளுக்கு கீழால் ஆட்சி அதிகாரங்களை கொண்டு வருவதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் இவர்கள் மேற்கொண்டு திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இவ்வாறு ஈரானை பிரிப்பதற்கும் சிதைப்பதற்கும் தேவையான ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் வழங்குவதற்கான வேலை திட்டங்களும் குறித்த ஒருங்கிணைப்பு மையத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
தெரிவித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய உளவுத்துறை தலைவர்களே இந்த திட்டங்கள் அனைத்தையும் வழிநடத்தியுள்ளார்கள். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் இந்த ஒருங்கிணைப்பு மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நாட்டில் தான் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஈரானை சிதைப்பதற்கான அனைத்து விதமான திட்டங்களையும் வகுத்துள்ளார்கள். இவை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட எல்லா விதமான உளவு தகவல்களும் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது என ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானை சிதைப்பதற்காக மொசாட் மற்றும் CIA உளவு பிரிவினரும் ஏனைய மிக முக்கியமான அடிமைகளும் ஒன்றிணைந்து எந்த நாட்டில் ஒருங்கிணைப்பு மையத்தினை உருவாக்கினார்கள் என்பது தொடர்பாக ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிக்கவில்லை. ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய குறித்த நாட்டின் பெயரை குறிப்பிடவில்லை. இருப்பினும் இவை தொடர்பாக ஈரானிய ஊடகங்களும் ஈரானிய ஆய்வாளர்களும் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் ஆயுதங்களையும் நிதி உதவிகளையும் வழங்கி ஈரானை சிதைத்து ஈரானை துண்டு துண்டாக பிரித்து தனித்தனியான அரசியலமைப்புகளை உருவாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் மொசாட் உளவு பிரிவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து இந்த ஒருங்கிணைப்பு மையத்தை வழிநடத்தியுள்ளார்கள். மேலும் இந்த ஒருங்கிணைப்பு மையத்தில் தான் ரகசியமான கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே இந்த ரகசியமான கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. மேலும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தேவையான ஆயுத வழங்கல்களையும் நிதி உதவிகளையும் மேற்கொள்வதற்கான எல்லா விதமான முடிவுகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வைத்து எடுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இவை தொடர்பான உளவு தகவல்கள் ஈரானிய பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைக்க பெற்றதற்கு பின்பு ஈரானிய உளவுத்துறையினரும் ஈரானிய இராணுவமும் இவை தொடர்பான கண்காணிப்புகளை அதிகப்படுத்தியது. மேலும் இவர்களுடைய திட்டங்களை செயற்படுத்த விடாமல் சூழ்ச்சி திட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரானிய இராணுவம் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் அமைதியாக மேற்கொண்டது. பிரிவினைவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் அளிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே ஈரானை சிதைக்கக்கூடிய அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் திட்டங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் மிகப்பெரிய பங்கு காணப்படுகின்றது என ஈரானிய ஊடகங்களும் ஈரானிய ஆய்வாளர்களும் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானிய IRGC இராணுவத்தினரும் உளவு பிரிவினரும் ஈரானுக்குள்ளே கலவரங்கள் வன்முறைகள் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ரூஹானியையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜவாத் ஜரீஃபையும் கைது செய்து வீட்டு காவலில் வைத்துள்ளார்கள். சில ஆதாரங்களுக்கு அமைவாக ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ரூஹானி ஈராக்கில் இருந்ததாகவும் ஈராக்கில் வைத்தே கைது செய்யப்பட்டு அவர் வீட்டு காவலில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் சில ஆதாரங்கள் அவர் ஈரானில் தான் இருந்தார் என்றும் அவரை கைது செய்து அவரை வீட்டு காவலில் வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் ஈரானிய முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ரூஹானியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜவாத் ஜரீஃபும் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு ரூஹானியின் அரசாங்கம் தொடர்பாகவும் ஜவாத் ஜரீஃப் தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் நான் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். 2015ஆம் ஆண்டு ரூஹானி ஈரானினுடைய ஜனாதிபதியாக செயற்படும் சந்தர்ப்பத்திலேயே அமெரிக்காவுடன் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்கள். இதன்போது ஜவாத் ஜரீஃபே வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் செயற்பட்டார். இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து அமெரிக்காவுடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஈரானிய அணுசக்தி தொடர்பான பேரழிவு தரக்கூடிய ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டார்கள். மேலும் இவர்கள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிர சீர்திருத்தவாதிகளாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். அதாவது ஈரான் மேற்குலக நாடுகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும், அமெரிக்காவோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும், அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். இதன் மூலமாகவே ஈரானை பொருளாதார ரீதியாக வளப்படுத்த முடியும். ஈரான் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்காமல் ஈரானை வளப்படுத்த முடியாது. இதனால் நாங்கள் அமெரிக்காவோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு ஈரானை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற சீர்திருத்த கொள்கைகளையே ஹசன் ரூஹானியும் அவருடைய அரசாங்கமும் கொண்டிருந்தது. இதே போன்று ஈரானுக்குள்ளே ஹசன் ரூஹானியை ஆதரிக்கக்கூடிய பல சீர்திருத்தவாதிகளும் காணப்படுகின்றார்கள். அத்தோடு ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ரூஹானியும் ஜவாத் ஜரீஃபும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசை விமர்சிக்க கூடியவர்களாகவும் ஈரானினுடைய நண்பர்களையும் நட்பு கூட்டணிகளையும் விமர்சிக்க கூடியவர்களாகவுமே இருக்கின்றார்கள். எனவே ஈரானுக்குள்ளே கலவரங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்த வேளையில், வன்முறைகள் உச்சக்கட்டத்தை அடைந்த வேளையில் இந்த சீர்திருத்த கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஈரான் இஸ்லாமிய குடியரசை விரும்பாத ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ரூஹானியும் ஜவாத் ஜரீஃபும் மேற்குலகினுடைய காய் நகர்த்தல்களுக்கு கட்டுப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகங்கள் ஈரானிய இராணுவத்திற்கும்
ஈரானிய தலைவர்களுக்கும் ஏற்பட்டிருந்தது. இதனால் ஈரானிய உச்ச தலைவரின் அதிரடியான வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இவர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று யார் மீதெல்லாம் சந்தேகம் ஏற்பட்டிருந்ததோ, யாரெல்லாம் சந்தேகத்திற்கிடமான நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் ஈரானிய உச்ச தலைவருடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக கைது செய்து வீட்டு காவலில் அடைத்துள்ளார்கள். மேலும் இந்த தரமான சம்பவங்களை கடந்த 3 வாரங்களுக்கு முன்பே ஈரான் மேற்கொண்டுள்ளது. ஆனால் இவை தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் வெளிப்படுத்தவில்லை. தற்போதுதான் இவை தொடர்பான தகவல்கள் மெல்ல மெல்ல கசிவடைகின்றன. எனவே இந்த தகவல்கள் அனைத்தையும் எடுத்து நோக்கும் போது ஈரானிய தலைவர்களும் ஈரானிய பாதுகாப்பு படையினரும் ஈரானிய இராணுவத்தினரும் மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான தரமான நடவடிக்கைகளை எடுத்து நோக்கும் போது ஈரானிய களத்திலே மொசாட் மற்றும் CIA உளவு பிரிவினர் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக மொசாட் உளவு பிரிவானது ஈரானிய களத்தில் படுதோல்வி அடைந்துள்ளது. ஈரானுக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை வன்முறைகளாக மாற்றி, வன்முறைகளை கலவரங்களாக மாற்றி, கலவரங்களை உள்நாட்டு போராக மாற்றி, உள்நாட்டு போரை பிரிவினைவாத மோதலாக மாற்றி ஈரானை துண்டு துண்டாக சிதைத்து துண்டு துண்டாக பிரிப்பதற்காகவே மொசாட் உளவு பிரிவானது எல்லா விதமான திட்டங்களையும் வகுத்துள்ளது. இதற்கமைவாகவே கடந்த 3 வாரங்களாக அனைத்து காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டுள்ளது. ஆனால் மொசாட் உளவு பிரிவினுடைய இந்த அனைத்து காய் நகர்த்தல்களையும் ஈரானிய தலைவர்களும் ஈரானிய இராணுவத்தினரும் பாதுகாப்பு படையினரும் துண்டு துண்டாக சிதைத்து அடித்து நொறுக்கியுள்ளார்கள். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒத்துழைப்பாளர்களையும் உளவாளிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவு பயன்படுத்துவதற்கு முன்பே, ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான புள்ளிகளை மொசாட் உளவு பிரிவு பயன்படுத்துவதற்கு முன்பே ஈரானிய தலைமைகள் அவர்களை முடக்குவதற்காக கைது செய்து சிறைப்பிடித்துள்ளார்கள். மேலும் இணையதளம் முழுமையாக முடக்கப்பட்டு தொலைபேசி அழைப்புகள் முழுமையாக முடக்கப்பட்டதனால் மொசாட் மற்றும் CIA உளவு பிரிவினுடைய அனைத்து வேலை திட்டங்களும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. எனவே கடந்த 3 வாரங்களாக மொசாட் மற்றும் CIA உளவு பிரிவினர் ஈரானுக்குள்ளே மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களும் படுதோல்வி அடைந்துள்ளன என்பதே உண்மையாகும். அடுத்து கடந்த 24 மணித்தியாலமாக சர்வதேச ஊடகங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிலும் பல பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்ததாகவும், இறுதி நேரத்திலே டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதிலிருந்து பின்வாங்கிவிட்டதாகவும் தகவல்களும் செய்திகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார். என்னுடைய எச்சரிக்கைகளுக்கு பிறகு, என்னுடைய மிரட்டல்களுக்கு பிறகு ஈரானிலே ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்படவில்லை, அவர்களுக்கான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படவில்லை. என்னுடைய மிரட்டல்களினாலும் எச்சரிக்கைகளினாலும் ஈரானுக்குள்ளே மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படவில்லை. மேலும் இது ஒரு நல்ல செய்தியாகும். இவ்வாறே தொடரும் என நான் எதிர்பார்க்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் குறிப்பிட்டார். அத்தோடு நாங்கள் ஈரானை தாக்க மாட்டோம், ஈரானும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களையும் அமெரிக்க நலன்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு அறிவித்திருப்பதாக அல் ஜசீரா ஊடகமும் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அதே போன்று கடந்த புதன்கிழமை டொனால்ட் ட்ரம்போடு நெட்டன்யாஹூ தொலைபேசியில் உரையாடினார். இதன்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்ள வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்புக்கு நெட்டன்யாஹூ தெரிவித்திருந்ததாகவும், ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக முடக்குவதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் இஸ்ரேல் இன்னும் தயாராகவில்லை என்று நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்ததாகவும், நெட்டன்யாஹூ இவ்வாறு குறிப்பிட்டதன் காரணத்தினாலேயே டொனால்ட் ட்ரம்ப் குறித்த தாக்குதல்களிலிருந்து பின்வாங்கி இருப்பதாகவும் அதிகளவான அமெரிக்க ஊடகங்களும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அத்தோடு சர்வதேச ஊடகங்களினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களினாலும் வெளியிடப்படக்கூடிய இந்த செய்திகளில் ஒரு சில உண்மைகளும் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஈரானிய களத்திலே இவர்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தோல்வியை மறைப்பதற்காகவும், அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பினை தவறவிட்டதற்காகவும், ஈரானுக்குள்ளே அவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்கள் தோல்வியடைந்ததன் விளைவாகவுமே இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் தெளிவாகவும் நேரடியாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த தடவை ஈரான் முழுமையாக தயார் நிலையிலேயே இருந்தது. ஈரானினுடைய போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏனைய முப்படைகளும் முழுமையாக தயார் நிலையிலேயே இருந்தன. அதே போன்று CIA மற்றும் மொசாட் உளவு பிரிவினுடைய திட்டங்களுக்கு அமைவாக ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளாலும் பயங்கரவாதிகளாலும் ஈரானை சிதைப்பதற்கான, ஈரானை துண்டு துண்டாக பிரிப்பதற்கான தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் முழுமையாக செய்து முடிக்க முடியவில்லை. இதனால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை
தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஈரானிய அரசாங்கத்தினை முழுமையாக வீழ்த்த முடியுமா இல்லையா என்பது தொடர்பாக இவர்கள் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை. தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஈரானிய அரசாங்கம் வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே இவர்களுடைய உளவுத்துறை மதிப்பீடுகள் குறிப்பிட்டன. இதனால் தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டத்தினை பிற்போட்டுள்ளார். அத்தோடு இவ்வாறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவது அமெரிக்காவினுடைய யுத்த தந்திரமாக இருக்கலாம் என நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். ஈரானை திசை திருப்புவதற்காகவும் சர்வதேசத்தை திசை திருப்புவதற்காகவும் இவ்வாறான பிரச்சாரங்களை சர்வதேச ஊடகங்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருந்தேன். 12 நாள் போருக்கு முன்பும் இவர்கள் இவ்வாறு தான் நடந்து கொண்டிருந்தார்கள். அவற்றை வைத்தே நான் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தேன். மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து நோக்கும் போது மொசாட் மற்றும் CIA உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான வேலை திட்டங்களை ஈரானிய தலைமைகள் வெற்றிகரமாக முறியடித்திருப்பதனை பார்க்கும் போது ஈரானிய களத்தில் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய திட்டங்கள் தோல்வியடைந்ததன் விளைவாகவே தற்போது தாக்குதல்களை பிற்படுத்தியுள்ளார்கள் என்பதனையும் புரிந்து கொள்ளலாம். கடந்த 2 நாட்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் டொனால்ட் ட்ரம்பினுடைய யுத்த தந்திரம் அல்ல, அமெரிக்காவினுடைய யுத்த தந்திரம் அல்ல. அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் சூழ்ச்சி திட்டங்கள், மொசாட் மற்றும் CIA உளவு பிரிவினுடைய வேலை திட்டங்கள் ஈரானிய களத்தில் முழுமையாக தோல்வியடைந்திருப்பதே. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகவும் தற்போது அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளோ அல்லது இன்னும் 1-2 வாரங்களுக்குள்ளோ இவர்கள் அடுத்த வாய்ப்பை உருவாக்கலாம். எப்போதும் விளைவுகள் தங்களுக்கு சாதகமாக முடியாது என்று தீர்மானித்தால் அமெரிக்கா ஒரு பொழுதும் போர்க்களத்தில் களமிறங்காது. ஏனென்றால் அவர்கள் பயந்தாங்கொள்ளிகள், ஏனென்றால் அவர்கள் கோழைகள். எப்போதும் தனியாக போரிட மாட்டார்கள். சூழ்ச்சி செய்து சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு சதி திட்டங்களை மேற்கொண்டு வெற்றி அடைவதற்கே முயற்சி செய்வார்கள். இந்த கோழைகளினால் போர்க்களத்தில் நேரடியாக சண்டையிட முடியாது. எனவே ஈரானுக்குள் அவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்கள் தோல்வியடைந்ததன் விளைவாகவும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தோல்வியடைந்ததன் விளைவாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அவர்களுக்கு சாதகமான விளைவுகள் ஏற்படாது என்பது உறுதி செய்யப்பட்டதன் விளைவாகவுமே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகவும் தற்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை பிற்படுத்தியுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.